31 ஆண்டு கால வரலாற்றை மாற்றிய ஸ்வேதா மேனன் குவியும் வாழ்த்து. மலையாள திரையுலகின் பிரபல நடிகையான ஸ்வேதா மேனன் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி கேரளா சினிமாவில் பெரும் புயலை கிளப்பியதால் நடிகர் மோகன்லால் பதவியில் இருந்து விலகினார். இதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் தேவன் என்பவரை எதிர்த்து ஸ்வேதா மேனன் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தமிழ் சினிமாவில் தென்னிந்திய நடிகர் சங்கம் போன்று மலையாளத்திலும் அம்மா என்ற பெயரில் நடிகர் சங்கம் இயங்கி வருகிறது. அண்மையில் அம்மா சங்கத்தில் இருக்கும் நடிகர்கள் பொறுப்பாளர்கள் மீது பாலியல் புகார் எழுந்ததை அடுத்து அம்மா நிர்வாக குழு ராஜினாமா செய்தது. இதைத் தொடர்ந்து தலைவர், 2 துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர் மற்றும் 11 நிர்வாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்று சங்கத்திற்கு முதல் பெண் தலைவராகியும் உள்ளார். துணைத் தலைவராக வரலட்சுமி பிரியா, இணைச் செயலராக பரமேஸ்வரன், பொதுச் செயலாளராக அன்சியா ஹசன் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பொருளாளர் பதவியை உன்னி ஸ்லாபல் வென்றார். வரலாற்றை மாற்றிய ஸ்வேதா மேனன் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்ற இந்த தேர்தலில் 506 உறுப்பினர்கள் வாக்களித்து தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் 298 பேர் மட்டுமே இதில் வாக்களித்தனர். மம்முட்டி, ஃபஹத் பாசில், நிவின் பாலி, பிருத்திவிராஜ் சுகுமாரன், இந்திரஜித் சுகுமாரன், ஆசிப் அலி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை. முந்தைய தேர்தலில் 70% வாக்குப்பதிவான நிலையில் நேற்று நடந்த தேர்தலில் வெறும் 58% வாக்குகள் மட்டுமே பதிவானது. மாலை 4 மணி அளவில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன. 31 ஆண்டு கால மலையாள நடிகர் சங்க வரலாற்றிலேயே முதல் முறையா பெண் ஒருவர் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.